ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். சண்டே ஸ்பெஷல் என்ன சமையல்னு பார்த்துடலாம். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. சாதம் வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளாரையே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது சிக்கன் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே குழம்புக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ சிக்கனை தனியாக 2 இதாக பிரித்து எடுத்துட்டேன். எலும்பெல்லாம் குழம்புக்காகவும், வெறும் கறியாக இருக்கிறத மட்டும் சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதையும் தனியாக 2மே பிரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பெரிய வெங்காயமும் கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வதக்கி அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் தாளிப்புக்காக கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு நீளமாகவோ இல்லை இதாகவோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே நான்வெஜ் செய்யும்போது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எது வச்சாலும் கொஞ்சமாக தயிர் வெங்காயம் போட்டுக்குவேன். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வெங்காயம் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வதக்கி அரைக்கிறதுக்கு மசாலா 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேன். வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க, கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இப்போ இந்த மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஏன்னா நம்ம வதக்கி அரைக்கிறோம். பச்சையாக போட்டிங்கன்னா அப்புறம் குழம்புல பச்சை வாசனை அடிக்கும். நல்லா வதக்கிக்கோங்க கைவிடாமல். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலாலாம் கருகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நேரம் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கிறேன். அந்த கருவேப்பிலையோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் நான் கட் பண்ணி தான் நான் போட்டேன், நான் துருவி போடலை. இந்த தேங்காவையும் அந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். எல்லாருமே அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. எனக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சிங்களா, அந்த மாதிரி எனக்கு சிக்கன் குழம்பு வேணும்னு அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. தட்டே காலி ஆகிடும்னு பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சாதமும் வடித்து விட்டுட்டேன். சாதமும் வெந்துருச்சு. அந்த தேங்காய் கலர் மாறுற வரைக்கும் நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அதே வானல்லையே எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 குழி கரண்டி நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இல்லைன்னா அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஒரு 4 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கல்லுப்போ சால்ட்டோ எது இருக்கோ உங்கள்கிட்ட சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு நான் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நைஸாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும். இல்லை ரொம்ப குண்டு குண்டாக போட்டிங்கன்னா உங்களால் வதக்கிட்டே இருக்க முடியாது, சீக்கிரம் வேகாது. இந்த தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு சிக்கனுக்கோ மட்டனுக்கோ எதுக்கு வந்தாலும், எந்த நான்வெஜ்ஜு செஞ்சாலும், நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். குழம்போ எதுவுமே எல்லாமே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிச்சின்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க, தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக குழஞ்சி வெந்துடும். மூடி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே வெந்துடும். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க.
நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் குட்டி ஸ்பூனால். அப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு 1½ ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே மிளகு ஜீரகம்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் காரம் வந்து கொஞ்சம் மிளகுல கொஞ்சம் இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதையும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் மசாலாலாம் கருகிருச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், கசப்பு எடுத்துரும். அவ்வளோதான், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். எலும்பு மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மசாலாவோட கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்காவது இந்த மசாலாவும் இந்த சிக்கனும் வந்து நல்லா கலந்து பிரண்டு வரணும். சிக்கன் வெந்துட்டுருக்கிற டைமில் இந்த பக்கம் வந்து இந்த வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த வெங்காயத்தெல்லாம் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் கலந்துருச்சு. மசாலாவோட கலந்து வச்ச சிக்கன் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கறியோட அந்த மசாலா எல்லாமே பிரண்டு வரணும். இதுக்கப்புறம் மிக்ஸி கழுவுன ஜார் கழுவுனோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவு விட்டுக்கிட்டேன், உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க. இது கூடவே கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கனில் நம்ம வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் வதங்கும் போது மட்டும்தான் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனில் போடலை. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டு கறி வெந்துருச்சுன்னா மல்லித்தழை போட்டு இறக்குங்க. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. ஒரு சைட் சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அடுத்து வர்ற வீடியோவில் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சிக்கன் குழம்பு ரெடி. சண்டே அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு இப்போ பார்த்துடலாமா? எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு. சிக்கன் குழம்பு, ஆனியன் ரைத்தா, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, மிளகு ரசம், சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பரிமாறிக்கலாம்.